ஸ்கூலுக்கு என்ன இருக்கு? டைமிங் இருக்கு. உங்க வேலைக்கு என்ன இருக்கு? சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? தூங்குறதுக்கு என்ன இருக்கு? பிரயாணத்துக்கு என்ன இருக்கு? ட்ரெயினுக்கு என்ன இருக்கு? ஃப்ளைட்டுக்கு என்ன இருக்கு? பஸ்ஸுக்கு, எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு இல்ல? டைம் ஃப்ரேம் இருக்குல்ல? அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒரு வேலை வைத்திருக்கிறார். பணி அல்ல, நேரம், சமயம் வைத்திருக்கிறார். எதற்காக அப்படின்னா, நான் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், இல்ல கட்டுகள்ல இருக்கிறேன், இல்ல பாவத்தில் இருக்கிறேன், இல்ல பாடுகளில இருக்கிறேன், இல்ல இழந்து போய் இருக்கிறேன், சமாதானம் இல்லாம இருக்கிறேன், இல்ல ஒருவேளை குழப்பத்தில் இருக்கிறேன், இல்ல கைவிடப்பட்டு இருக்கிறேன். என்னால முட்டி மோதி முயற்சி செய்து எல்லா பிரயாசங்களும் பண்ணிட்டேன், காரியம் நடக்கல. இப்ப ஆண்டவர் கிட்ட வந்திருக்கிறேன். ஆண்டவர் எப்படின்னா, உங்களுடைய பிரயாசங்கள் ஒரு வேளை உங்களுக்கு தோல்வி கொடுக்கலாம், ஆனா ஆண்டவருடைய சமயம் உங்களுக்கு நிர்ணயித்தாருன்னா அது தோல்வி கொடுக்காது. ஏசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னா, ஏசப்பா பிள்ளைங்க அது எப்படி சந்திக்கணும் அப்படின்னா, கஷ்டத்தை கஷ்டமா பார்க்க கூடாது, கஷ்டத்தை இஷ்டமா பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இஷ்டமா பார்க்கணும். இஷ்டமா நீ பார்த்துட்ட அப்படின்னா உன்னுடைய கஷ்டம் எல்லாம் உன் வாழ்க்கையில அவர் இஷ்டமா மாத்திடுவாரு. ஆமென் சொல்லுங்களேன். பெந்தெகோஸ்தே நாளும் வந்தது. அந்த நாளில என்ன நடந்தது? அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். எவர்கள் ஒருமனப்பட்டார்கள்? அந்த மேல் வீட்டறையில கூடி வந்திருந்த 120 பேரும் என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டார்கள். இவர்கள் ஒருமனப்பட்டார்கள். அந்த நாள் வந்தது. பரலோகத்திலிருந்து யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, இது யாருடைய நேரம்? இது தேவனுடைய நேரம். தேவனுடைய நேரம். ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு, ரெடியா இருக்கிறாரு. பாருங்களேன், அங்க வசனம் சொல்லுது சடிதியாய். அப்படி செகண்ட்ல என்னாச்சு? தேவனுடைய காரியம், வேலை முடிஞ்சிச்சு. மேட்டர் ஆஃப் செகண்ட். சடிதியாய் இல்ல? எப்ப நடந்தது இது? எப்ப நடந்தது இது? இவங்க ஒரு மனப்படுற வரைக்கும் ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். 40வது நாள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் ஆண்டவர், நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க? எருசலேமை விட்டு போகாதீங்க. நான் இப்ப எடுத்துக்கொள்ள போறேன். நான் போனவன் என்ன பண்ணுவேன்? பரிசுத்த ஆவியாகிய தேற்றல வாளனை உங்க இடத்துல என்ன பண்ணுவேன்? அனுப்புவேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? பலன் அடைவீங்க. பலன் அடைஞ்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்காக வாழ மாட்டீங்க, எனக்காக வாழ்வீங்க. யூதாவில் எனக்காக வாழ்வீங்க, சமரியாவில் எனக்காக வாழ்வீங்க, எருசலேமில் எனக்காக வாழ்வீங்க. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்க எனக்காக சாதாரணமா வாழ மாட்டீங்க, சாட்சியா வாழ்வீங்க. ஒரு மனம் இருந்துட்டு நாம எது கேட்டாலும், எதை பிரயாசப்பட்டாலும், எதற்காக ஆசைப்பட்டாலும், எதற்காக எதிர்பார்த்தாலும் என்னமா இருந்துட்டு போட்டுமே, ஆண்டவருடைய சமயம் என்னுடைய வாழ்க்கையில என்ன ஆகும்? என்னுடைய வாழ்க்கையில என்ன ஆகும்? நேரம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், மேட்டர் ஆஃப் செகண்ட்ல எல்லாம் கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடும். பட் அந்த நேரத்துக்கு நீ காத்திருக்கணும். அதாங்க விஷயம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்க காத்திருங்க. அதெல்லாம் நீங்க செய்யுங்க. தேவனுடைய நேரத்துக்கு உங்க நேரத்தை ஒரு மனதோடு கூட கம்ஃபர்ட்னஸா, நம்ம கம்ஃபர்ட்னஸா விட்டு பாருங்க. பிரமிப்பு, ஆச்சரியம், சடிதியா ஒருமனப்பட்டாங்களாம். ஒருமனப்பட்டாங்களாம். ஒரு இடத்துல வந்திருந்தார்களாம். பாரு, வந்த உடனே அடுத்த வசனம் சொல்லுது, பலத்தை காட்டுறான். பலத்தை காட்டுறோம். உங்க வீட்டுல வீசட்டும், உங்களோட வாழ்க்கையில வீசட்டும், உங்க குடும்பத்துல வீசட்டும், உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில வீசட்டும், உங்களுடைய பொருளாதாரத்துல வீசட்டும், உங்களோட வருமானத்துல வீசட்டும், உங்களோட சரீரத்துல வீசட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வீசட்டும். என்னமா நேரம் என் வாழ்க்கையில செயல்படணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேர்? தேவனுடைய நேரம் என்ற வாழ்க்கையில செயல்படணும் அப்படின்னா have to be a oneness spirit.
நான் ஒரு மனதின் ஆவிக்குள்ள நான் கட்டப்படணும். என்ன நான் கட்டிக்கணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம் வேலை செய்யும். தேவனுடைய நேரம் எனக்குள்ள வேலை செஞ்சிச்சுன்னா நான் சாதாரணமானவன் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன்.